சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை அதிபர் உயிர் மாய்ப்பு. தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சந்தேகம். விரைவில் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம். சிலரின் நாகரிகமற்ற நடத்தை குறித்து ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து. நீர்கொழும்பு சிறை மோதல். சிசிடிவி ஒளிப்பதிவு கருவிகள் மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைப்பு. வவுனியாவில் மகளை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தை 45 வருட கடூழிய சிறை தண்டனை விதிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பெயர் மாற்றம் எதிர்ப்பு வெளியிட்ட திருமாவளவன். ரோஹிங்கியா அகதிகளை ஏற்றிச் சென்ற படகுகள் விபத்து, 500க்கும் அதிகமானவர்கள் பலி. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்ன தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அத்துருகிரியவில் உள்ள தனது இல்லத்தில் ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்ன தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து முல்லேரியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீலங்கா காவல்துறையில் பணியாற்றிய சிடி விக்ரமரத்ன நாட்டின் 35வது காவல்துறை அதிபராக பணியாற்றியிருந்தார். இந்த நிலையில் அவரது தற்கொலைக்கான காரணங்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கடுவல நவகமுவ பந்துராமுள்ள பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான 25 வயதுடைய இளைஞர் கோமாகம மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் நேற்று இரவு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கான பின்னணி போதைப்பொருள் வர்த்தகமாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் மாவட்டத்தின் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கவும் நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் சிலரின் பொறுப்பற்ற மற்றும் நாகரிகமற்ற நடத்தையால் இடைநிறுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டமை வருத்தமளிப்பதாக ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் முகநூல் பக்கத்திலே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்வாதாரம், உட்கட்டமைப்பு, விவசாயம், மீன்பிடி, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய அபிவிருத்தி விடயங்கள் விவாதிக்கப்படும் உயர்மட்ட நிர்வாக மேடைகள் தனிப்பட்ட அரசியல் நாடகங்களுக்கான அரங்குகளாக மாற்றப்படக்கூடாது என ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கூட்டங்களில் கலந்து கொள்வது என்பது சத்தமிடுவதோ குழப்பம் விளைவிப்பதோ அல்ல என்றும், ஜனநாயக மரபுகளையும் நிர்வாக நடைமுறைகளையும் அதிகாரிகளின் கௌரவத்தை மதித்து செயல்பட வேண்டிய பொறுப்புணர்வாகும் என தெரிவித்தார். அதற்கான அரசியல் நாகரிகத்தையும் நிர்வாக பண்பாட்டையும் சிலர் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் கூறினார். தொடர்ச்சியாக அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அபிவிருத்தி பணிகளை திசை திருப்பும் முயற்சிகள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும், அரசியல் லாபத்துக்காக மக்களின் எதிர்காலத்தோடு விளையாட அனுமதிக்க முடியாது என்றும் கூறினார். நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவம் இத்தகைய பொறுப்பற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கை அவசியம் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் விரைவில் மீண்டும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறும் என்றும், மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் உறுதியான தீர்மானங்களும் முன்னேற்ற பாதையும் அங்கே உருவாகும் எனவும் ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பான தொடர் விசாரணை ஒரு பகுதியாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சிசிடிவி ஒளிப்பதிவு கருவிகள் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் கணனி தடயவியல் ஆய்வகத்துக்கு பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு தலைமை நீதிபதி ஷிலானி பெரேரா முன்னிலையில் நீர்கொழும்பு சிறை மோதல் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் இதனை தெரிவித்தனர். குற்றப்புலனாய்வுத்துறையின் காவலில் எடுக்கப்பட்ட சிசிடிவி ஒளிப்பதிவு கருவிகள் தடயவியல் அறிக்கை பெறுவதற்காக நீதிமன்ற உத்தரவின் பேரில் மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். சம்பவம் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறை வளாகத்தை நில அளவை துறையினர் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரைபடமாக்கியுள்ளதாகவும் தெரிவித்தனர். அத்துடன் இறந்த கைதிகளில் ஒருவருக்கு சொந்தமான இரத்த மாதிரிகளையும்
ஆடைகளையும் பரிசோதனை மற்றும் தடயவியல் அறிக்கைக்காக அரசு ஆய்வாளரிடம் அனுப்புவதற்கு குற்றப்புலனாய்வு துறையினர் நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியுள்ளனர். வவுனியாவில் கடந்த 2013 மற்றும் 2014 ஆண்டு காலப்பகுதியில் தனது மகளை தொடர்ச்சியாக பல தடவைகள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கிய தந்தைக்கு 45 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 12 லட்சம் ரூபாய் நஷ்டவீடு மற்றும் 1 லட்சம் ரூபாய் நீதிமன்ற அபராத தொகையும் வழங்குமாறு வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா தீர்ப்பளித்துள்ளார். வவுனியா கனகராயன் குளம் பகுதியில் கடந்த 2013-2014 ஆண்டு காலப்பகுதிகளில் 14 வயது சிறுமிக்கு எதிராக தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த பாலியல் வன்கொடுமை குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபருக்கு எதிராக வவுனியா நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குறித்த நபருக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் கடந்த 2022 ஆண்டு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு தொடர்ச்சியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கானது வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தீர்ப்புக்காக நேற்றைய தினம் திகதியிடப்பட்டு வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவினால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதன்போது குறித்த 47 வயதுடைய நபருக்கு எதிராக 4 பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டுகள் அரசு சட்டவாதியால் சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் 2 வெவ்வேறு வழக்குகளில் 4 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட நிலையில் 45 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. அத்துடன் நிரூபிக்கப்பட்ட ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 12 லட்சம் ரூபாய் சிறுமிக்கு நஷ்ட ஈட்டுத் தொகையாக செலுத்த வேண்டும் எனவும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 25,000 ரூபாய் வீதம் 1 லட்சம் ரூபாய் நீதிமன்றத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமியை பாதுகாக்க வேண்டிய அவரின் தந்தையே குறித்த குற்றச்சாட்டினை புரிந்துள்ளமை காரணமாக குறித்த நபருக்கு எதிராக எந்தவித கருணையும் காட்டப்படாது அதிகபட்ச தண்டனை விதித்துள்ளதாக நீதிபதி தனது தீர்ப்பின் போது சுட்டிக்காட்டினார். திருகோணமலை மூதூர் மழச்சேனை படுகொலையின் 40வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் மணற்சேனை இந்து மயான மூன்றலில் இடம்பெற்ற நினைவேந்தலை குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது உயிரிழந்தவர்களின் ஆத்மசாந்தி வேண்டி 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் உயிரிழந்தவர்களுக்கு தீபமேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1986 ஆண்டு குறித்த கிராமத்துக்குள் நுழைந்த ஆயுததாரிகள் மேற்கொண்ட தாக்குதலில் பெண்கள் உள்ளிட்ட 44 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியின் இதுவரை 420 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 34வது நாளாக யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 420 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 416 எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் 3 எலும்பு தொகுதியானது சிறுவர்களுடைய எலும்பு தொகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஒரு குழந்தையினுடைய எலும்பு தொகுதியும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் 130 பிற சான்று பொருட்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பெயரை மாற்றியமைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசாங்கம் தமிழ்நாட்டின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பெயரை சமூக நீதித்துறை என மாற்றி அரசாணை வெளியிட்டது. இந்த பெயர் மாற்றம் தங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆதிதிராவிடர் என்பது ஒரு சாதி பெயர் இல்லை எனவும் அது சாதி ஒழிப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொது பெயர் எனவும் கூறியுள்ளார். அமைச்சர் வன்னி அரசுவின் கோரிக்கையினால் பெயர் மாற்றப்பட்டது என பரவி வரும் வதந்திகளுக்கு திருமாவளவன் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். ரோஹிங்கியா அகதிகள் 530 பேரை ஏற்றி சென்ற 2 படகுகள் தொடர்பில் இதுவரை எந்தவொரு தகவல்களும் கிடைக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனால் அந்த படகுகள் விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்தவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. மியான்மரின் ரைகன் மாநிலத்திலிருந்து 530 ரோஹிங்கியா அகதிகளை ஏற்றிச் சென்ற படகுகளே விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் என கூறப்படுகிறது. பருவமழை ஆரம்பித்தமையினால் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாகவும் இதனால் அகதிகள் பயணித்த படகுகள் விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. குறித்த படகில் பெண்களும் குழந்தைகளும் பயணித்துள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை அதிபர் உயிர் மாய்ப்பு. தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சந்தேகம். விரைவில் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம். சிலரின் நாகரிகமற்ற நடத்தை குறித்து ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து. நீர்கொழும்பு சிறை மோதல். சிசிடிவி ஒளிப்பதிவு கருவிகள் மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைப்பு. வவுனியாவில் மகளை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தை 45 வருட கடூழிய சிறை தண்டனை விதிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பெயர் மாற்றம் எதிர்ப்பு வெளியிட்ட திருமாவளவன். ரோஹிங்கியா அகதிகளை ஏற்றிச் சென்ற படகுகள் விபத்து. 500க்கும் அதிகமானவர்கள் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.